பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 27 ஆஸ்தான புலவர்கள். பராக் பராக், இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள், கவிஞர் சிகாமணிகள், தமிழ் பெருங்கடலின் கரை கண்டவர்கள், அகத்தியனாரின் வழி வந்தவர்கள், தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களை கரைத்து குடித்தவர்கள், சிலப்பதிகாரம் முதலிய ஐம்பெரும் காவியங்களை தலைகீழாக படித்தவர்கள், தெய்வ தமிழ் மறையான திருக்குறளையும் ஒரு கை பார்த்தவர்கள், இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் அறிந்தவர்கள், இலக்கணம் கூறியதற்கு இலக்கியம் தெரிந்தவர்கள், தாங்களே சுயமாகவும் கவி பாட வல்லவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எழுதிய கவிகள் அடங்கிய ஏட்டுச்சுவடிகள் கோடானு கோடி கரையான்களுக்கு பல்லாண்டு உயிர் வாழ்வதற்கு உணவாகும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். புலவர் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார்கள். வாழ்க வாழ்க, ஏழுலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க, பாண்டியனை சிரம் இறக்கின பெருமான் வாழ்க, புலவர்களை புறக்கும் பெருமான் வாழ்க, கவிஞர்களின் கதியான கருணை வள்ளல் வாழ்க, பண்டித வத்சலராகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் நீடூடி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை. எனினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தனது நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார். உடனே சின்ன பழவேட்டையர் முன்வந்து, பிரபு, புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்களே என்று தங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை. ஆகையால் தயவுசெய்து தங்களை சிரமப்படுத்தி கொள்ளக்கூடாது என்றார். ஆம் ஆம், அரசர்க்கரசே, சக்கரவர்த்தி பெருமானே, தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வந்தோமில்லை என்றார் புலவர்களின் தலைவராகிய நல்லான் சாத்தனார். உங்களையெல்லாம் நெடுநாளைக்கு பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர வேண்டும், சில பாடல்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் தமிழ் அன்பரான சக்கரவர்த்தி. தரையில் விரித்திருந்த ரத்தன ஜமக்காலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தாங்க. அதுதான் சமயம் என்று நமது வீரன் வல்லவராயனும் புலவர் கூட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டான். தான் சொல்ல விரும்பியதை முழுவதையும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனம் இல்லை. சந்தர்ப்பம் ஒருவேளை கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான். இதை சின்ன பழவேட்டையர் கவனித்தார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் அவனை வெளியில் அனுப்பிவிடலாம் என்று நினைத்தால், பிறகு அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருப்பதே நல்லது என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்தும் பார்க்காது போல இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்து சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்ன என்பதை நன்கு தெரிந்து கொள்ள விரும்பினார். அபாயம் அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்களை கேட்டு அதிக காலமாயிற்று. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன. உங்களில் எவரேனும் பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார். உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று, பிரபு, உலகபுரத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும் பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன். சிவநேச செல்வராகிய தாங்கள் பௌத்த மடாலங்களுக்கு நிபந்தம் அளித்து உதவியதை இந்த தமிழகமெங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள். தாங்கள் உடல் நோயிற்றிருப்பது அறிந்து அந்த நாளிலிருந்தே
பிக்ஷுக்கள் மிக கவலை கொண்டு தங்கள் உடல் நலத்துக்காக பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை பாடலை இவ்விடம் சொல்ல அருள் கூர்ந்து அனுமதி தர வேண்டும் என்றார். அப்படியே சொல்ல வேணும், கேட்க காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. பின்னர் புலவர் பின்வரும் பாடலை இசையுடன் பாடினார். போதியம் திருநிழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தரச் சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கெனவே. போதியம் திரு நிழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தரச் சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்கெனவே. பாடலை கேட்டதும் புலவர்கள் அத்தனை பேரும் நன்றி நன்றி என்று கூறி தங்கள் பாராட்டுதல்களை தெரிவித்தார்கள்.